அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் வார்த்தா மாலை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த வார்த்தா மாலையை பற்றி ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வார்த்தா மாலை அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் கோல்டன் வேர்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பொன்மொழிகள்னு சொல்லுவோம், கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மிகச்சிறந்த கோல்டன் வேர்ட்ஸ், பொன்மொழிகள், இவைகளையெல்லாம் தொகுக்கப்பட்டது, கம்பைலேஷன், அதுதான் வார்த்தா மாலை. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் சம்பாஷணையில் சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்கள் பேச்சில் ஒருத்தர் கேள்வி கேட்க ஒருத்தர் பதில் சொல்ல அந்த பேச்சில் சில விஷயங்கள்லாம் வரும். இந்த சம்பாஷணைகள்லாம் நிறைய விஷயங்கள் ஏற்படுமா அப்படின்னால் உண்மையாகவே ஏற்படும். கீதை எப்படி வந்தது நமக்குனால் கேசவ அர்ஜுன சம்வாதம், அதிலே கீதை ஏற்பட்டது. அதே போலே பராசர மைத்ரேய சம்வாதம், பராங்குஷர் மதுர கவிகள் அவருடைய சம்வாதம், பீஷ்ம யுதிஷ்ட சம்வாதம், நாரத வால்மீகி சம்வாதம், இதை போன்ற சம்வாதங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள், அற்புதமான விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறதில்ல. அதே போலவே பூர்வாச்சாரியர்களும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கும் போது நிறைய விஷயங்கள் ஏற்பட்டது. அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்க ஒருத்தர் பதில் சொல்ல, அது இல்லாமல் தாங்களே சில அபிப்பிராயங்கள் எடுத்து சொல்ல, தாங்களே விளக்கங்கள் எடுத்து சொல்ல, இப்படி சில அற்புதமான வார்த்தைகள், கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய ஏற்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து வார்த்தா மாலை அப்படின்ட்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதை தொகுத்தவர் யார் அப்படின்னால் ஸ்ரீ பின்பழகிய பெருமாள்ஜியர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர். அவர் நம்பிள்ளையனுடைய சிஷ்யர், அந்தரங்கமான சிஷ்யராக இருந்தார் நம்பிள்ளைக்கு. 6000 படி குரு பரம்பரா பிரபாவம், அதை அவர் தான் எழுதினார். ஸோ அவர் அந்த குரு பரம்பரா பிரபாவத்தில் ஆழ்வாருடைய சரித்திரம், ஆச்சாரனுடைய சரித்திரம்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ண ஸ்ரீ பின்பழராம் பெருமாள்ஜியர் நம்பிள்ளையுடைய சிஷ்யர். அவர் தான் இந்த வார்த்தா மாலை என்கிற வார்த்தைகள் எல்லாம் தொகுத்திருக்கிறார். ஸோ அந்த தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு 450க்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடியது. ஒரு வார்த்தைகளும் அதில் ஒரு லைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு சில இதில் 5 லைன்ஸ் 3 லைன்ஸ் இருக்கும், சிலதுலலாம் 10-20 லைன்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் இன்னும் அதிகமாகவே இருக்கக்கூடியது. ஸோ ஆவரேஜாக ஒரு 10 லைன் அப்படின்னு எடுத்துட்டா கூட நமக்கு கிட்டத்தட்ட 4000 லைன்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் அது. ஸோ அந்த 4000 லைன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜஸ்ட் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான். அதற்கு மேலே அரும்பத விளக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெரியவங்க. அதாவது அதை நமக்கு புரியாது, அந்த வார்த்தைகள்லாம் என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழில் சம்ஸ்கிருதம் நிறைய கலந்துருக்கு. அதற்கு மணிப்பிரவாளம்னு சொல்லுவாங்க. தமிழில் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் கலந்துருக்கும், எஸ்பெஷலி டெக்னிக்கல் வார்த்தைகள். அதாவது சேஷத்துவம், பாரதந்திரியம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் நிறைய கலந்துருக்கும். அப்படி கலந்திருக்கக்கூடிய மணிப்பிரவாளத்தில் ஏற்பட்டது இந்த நூல். அதாவது இந்த வார்த்தைகள் இவையெல்லாம் சேர்க்கப்பட்டது வார்த்தா மாலை என்கிற நூல். ஸோ வார்த்தா மாலைங்கிற நூல் மணிப்பிரவாளத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தோம். பின்பழராம் பெருமாள்ஜியர் அவர் தொகுத்தார்னு பார்த்தோம். 450 வார்த்தைகளுக்கு மேலே இருக்கிறதுன்னு பார்த்தோம். பொன்மொழிகள், கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா அப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் விளக்கங்கள் இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்லும்போது அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிப்பாங்க சிஷ்யர்கள். அந்த சிஷ்யர்கள் அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லுவார்கள், அவர்கள் அவர்களுடைய சிஷ்யர்கள் சொல்லுவாங்க. இப்படி காது வழியாகவே செவி வழியாக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தான் அவர் தொகுத்து அப்படி கொடுத்துருக்கார். அதுக்கு வார்த்தா மாலைன்னு பேர். இந்த வார்த்தா மாலைங்கிறதுலையே நிறைய வார்த்தைகள் இருக்குது. சில வார்த்தைகள் எல்லாம் ரகசியத்திரயங்களை எடுத்து விளக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். சில வார்த்தைகள் எல்லாம் எம்பெருமானுடைய அவனுடைய கல்யாண குணங்களை எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். சில வார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேணும், ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்க வேணும்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். பாகவதர்களுடைய ஏற்றத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டு. ஸோ இந்த வார்த்தா மாலை இதுதான் ப்ரீஃபான இன்ட்ரொடக்ஷன். இப்போது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கோ, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக புரியுமே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம்.